ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தூக்கத்தை தொலைச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. யாருங்க அது? இந்த பாவமான ஒரு விஷயம் யாருக்குங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு கேங்க்கு தான். ஏன்னா இன்றைக்கி அன்பு கேங்க் வந்துட்டு ஒரு பிளாக் டே அப்படி சொல்லி ஆகணும், கருப்பு புள்ளி நாள்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் பார்வதி திவாகர் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் வியானா வந்து பிறந்தாங்க, அது போதாதுன்னு பிக் பாஸும் பிறந்தார். அச்சோ ஐயோ, அதை பார்த்துட்டு எத்தனை பேர் என்ஜாய் பண்ணாங்க தெரியுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க அந்த அன்பு கேங்கில். ரம்யா, கனி மேடம், அப்புறம் நம்ம சபரி, ஏஃப்ஜே கூட இப்போ புது உறுப்பினராக சேர்ந்துருக்காரு. வயசான காலத்தில் எல்லாம் தேவையா அப்படின்னு வினோத்தை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அவரும் வந்து சேர்ந்தார். எல்லோரும் புலம்பி தவிக்கிறாங்க. ஏன் தியானா ஒரு பக்கம் பேசுனது அவங்க மனசுக்குள்ள அப்படியே போட்டு கொடாயுது, தூக்கமே வரமாட்டுது. விஜய் பார்வதி ஒரு பக்கம் போட்டு பெண்டை நிமித்தி விட்டாங்க. இவர் இருக்கார் பாருங்க திவாகர், ஐயோ பேசுனதையே 10 வாட்டி பேசி நம்மளுக்கே டார்ச்சர் ஆகுதுன்னா அங்கே முக்கியமான சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். இதெல்லாம் தூக்கம் வராமல் தொலைச்சி போய் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வந்துட்டு கனி சொல்கிறாங்க, இந்த யாரா அந்த பையன் அந்த கேமே விஜய் பார்வதியை நினச்சி தான் எழுதுனாங்களாம். ஆட்டாட்டாட்டாட்டாட்டா இவங்கெல்லாம் அப்படியே சூப்பராக சூரப்புலி மாதிரி இந்த பிக் பாஸ் கேம் நல்லா விளையாண்டுட்டாங்க. அதில் வந்து அவங்க நினச்சி தான் எழுதுனாங்களாம், உருகி தான் எழுதுனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்சோ பெண்ணிசம் வந்து பேசுகிறாங்களாம். ஆனால் ஒன்றா வந்துட்டு பெண்ணுக்கிட்ட வந்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது எப்படா நடந்துச்சு? இவர் இவர் எஃப்ஜே வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுவார், கேனத்தனமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம், ஆட்டிடியூட் இஷ்யூஸ் அப்படியே பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம ஒரு சில வார்த்தைகளை விடுவார். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பெண்ணுக்கிட்ட தான் உங்கள் வீரத்தை காமிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 வாட்டி. அதுக்கப்புறம் எப்போ சொன்னாங்க? அதுவும் அது எஃப்ஜே கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஆனால் ஒன்றா பெண்ணிசம் பேசுகிறாங்களாம். அதை யார் சொல்கிறதா? வினோத் வேறு. கொஞ்சம் நம்ம எகுற மாதிரி எதோ ஆகிடுச்சுன்னா உடனே பெண்ணிசம், பெண்ணுக்கிட்டே இப்படி பண்ணுறீங்களான்றாங்கப்பா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவர் முதல் நாங்களாம் பேசுறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? வினோத் இவங்க கூட சேராதீங்க. ஏன்னா இவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு திறமை இருக்குது. எல்லா டாஸ்க்லேயும் பங்கமாக ப்ளே பண்ணுறாப்புல. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து குட்டிச்சவராக போயிட்டுருக்காரு. லாஸ்ட்டாக சபரி ஒரு பஞ்சு எப்பயுமே அவங்க பெண்ணிசம் சொல்கிறதே தெரியுமா? விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுல, அதுதான். இவரை யாருமே சொல்லலை, இவரும் இல்லை, இந்த குரூப்பவே யாருமே சொல்லாத காரணத்தினால இவங்களுக்கெல்லாம் மனதுக்குள்ள வந்து உத்தமர்கள் நினைப்பு. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்படி தூக்கம் இல்லாமல் புலம்பிட்டு இருக்காங்களே, இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு சிரிப்பாக தான் வருது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.